இந்த வீடியோல உங்களுக்கு டிராப் ஷிப்பிங் பற்றி ஃபுல் பேசிக் கான்செப்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மீனிங் பார்க்கலாம், அடுத்து லேர்ன் எங்கே படிக்கலாம்னு பார்க்கலாம், அடுத்து உங்களுக்கு மந்த்லி சேலரி எவ்வளோன்னு பார்க்கலாம், லாஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் ஓகே அதனால ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். டிராப் ஷிப்பிங் உங்களால் அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியாத ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மீனிங் பார்க்கலாம். ஓகே, டிராப் ஷிப்பிங்ன்றது உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் இல்லாத, ஓகே பேசிக் சிம்பிள் கான்செப்ட் ஒரே பாயிண்ட்ல சொல்லணும். உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டோர் இல்லாத ஒரு ஷாப் மாதிரி தான். ஓகேவா, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் இல்லாமல் ஜஸ்ட் உங்களோட வெப்சைட் வச்சு உங்களோட ஸ்டோர் கிரியேட் பண்ணி அது மூலியமா நீங்கள் சேல் பண்ணுறீங்க. ஓகே, உங்களோட வேலை வந்து செல் பண்ணுறது தான். ஓகே, இது பேசிக் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, உங்களுக்கு எது செல் பண்ண போறீங்கன்னா, ஓகே நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நான் இப்போ நீங்கள் உழவு சந்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அந்த உழவு சந்தையில் எப்படி ஒரு விஷயத்தை நம்ம அறுவடை செஞ்சுட்டு அது எடுத்துகிட்டு வந்து ஒரு விஷயத்தை வச்சு விற்பாங்க. ஓகேவா, தட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ். ஓகே, அது ஃபிசிக்கலாக உங்களுக்கு வந்து ஒரு ஷாப் மாதிரி கிரியேட் பண்ணி அது மூலியமாக செல் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கும். பட் அந்த உங்களோட சப்ளையர் யாருன்னா, அந்த ஒரு காய்கறி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, காய்கறி செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ட்ரை பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் சப்ளையர். சப்ளையர் யாருன்னா, டிராப் ஷிப்பிங் மூலமாக சப்ளையர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி சப்ளையர் சொல்லுவாங்க. சப்ளையர் மீன்ஸ் அவங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, அவங்ககிட்ட செல் பண்ண நிறைய இருக்குது. அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க. ஓகேவா, இந்த விஷயத்தில் உங்களுக்கு இன்வென்ட்ரி கூட தேவைப்படாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டோர் மட்டும் கிரியேட் பண்ண போதும். அது உங்களோட விஷயம் வந்து எப்படி இருக்கணும்னா, ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ண போகிறீங்க அடுத்தவங்களுக்கு. தட்ஸ் அ பேசிக் கான்செப்ட். அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ண போகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த ஸ்டோர் தான் ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட் தான் உங்களுக்கு வந்து ஷாப்பிஃபை ஸ்டோர் சொல்லுவாங்க. அது பேசிக் என்ன தான் கான்செப்ட்னா, ஜஸ்ட் உங்களுக்கு சப்ளையர்ஸ் யாருன்னா அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ். ஓகேவா, அதுலேருந்து ஒரு ஃபேமஸான ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, உங்களுக்கான நீச் கிரியேட் பண்ணுறீங்க. நீச் மீன்ஸ் வந்து உங்களுக்கான ஒரு உங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு இந்த விஷயம் ஒரு ஓகே உங்களுக்கு இந்த விஷயம் ஒரு 10% 20% தெரியும்னா, ஓகே அது நான் என்னோட மைண்ட் ஆஃப் சொல்லணும்னா பண்ணுவோம். ட்ரிம்மரில் இங்கே ட்ரிம்மர் கரண்ட் ட்ரெண்டிங் ட்ரிம்மர் வந்து ஃபிலிப்ஸ். ஓகே, இந்த ஃபிலிப்ஸ் ப்ராடக்ட்டை நம்ம வந்து அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸில் போய்ட்டு அவங்க ஒரு ஃபிலிப்ஸ் இருக்கிறத எடுத்துக்கணும். ஓகே, இந்த கரண்ட் பட்ஜெட், ஓகே பட்ஜெட் மேக்ஸிமம் இருக்காங்க. ஓகே, இந்த கரண்ட் பட்ஜெட் மூலமாக எடுத்து கரண்ட் பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு ஃபிலிப்ஸ் ஒரு ட்ரிம்மர் எடுத்து அதை அப்படியே இந்த ஷாப்பிஃபை ஸ்டோரில் வச்சு நீங்கள் சேல் பண்ணணும். ஓகேவா, இந்த செல்லிங் தான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சிக்கல் இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த விஷயம்லாம் கரெக்டாக ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இந்த ஸ்டோர் பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. அது ஒரு அடுத்த பாயிண்ட்டில் சொல்கிறேன் எங்கே லேர்ன் பண்ணலான்னு. ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். நீங்கள் அந்த விஷயத்தை செல் பண்ண போகிறீங்க. ஓகே, அங்கேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் வச்சு இங்கேருந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்க. ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து செல் பண்ண போகிறீங்க. ஆன்லைன் ஸ்டோர் எப்படி கிரியேட் பண்ணணும், அதான் வந்து ஷாப்பிஃபை சொன்னேன். அமேசான் ஸ்டோர்ஸ் இருக்குது, eBay ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது. ஓகே, நீங்களும் இகாமர்ஸ் ஸ்டோர்ஸ் கிரியேட் பண்ணி நீங்களும் கூட செல் பண்ணலாம். ஓகே, இந்த விஷயம்லாம் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துலேருந்து செல் பண்ண போகிறீங்க. பட் அந்த இடத்துல செல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் தரணும் 20% நீங்கள். பட் நீங்களே செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமிஷன், அடுத்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கான கமிஷன் அப்படி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகே, இதுதான் உங்களோட பேசிக் கான்செப்ட். ஓகே, ட்ராப் ஷிப்பிங்ன்றது நீங்கள் செல் பண்ண போகிற விஷயத்தை, அதுவும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டோர் இல்லாமல் உங்களோட ஸ்டோர் மீன்ஸ் வந்து வெப்சைட் தான் உங்களோட ஸ்டோர், அது மூலியம் செல் பண்ண போகிறீங்க. ஓகே, நம்ம எங்கே கற்றுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எதை கற்றுக்கிட்டு இருந்தாலும் முதல்ல ஃப்ரீ ரிசோர்ஸ் தான் பார்க்கணும். ஓகே, ஃப்ரீ ரிசோர்ஸ் மீன்ஸ் பிடிஎஃப். ஓகே, பிடிஎஃப் மூலியம் உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படித்து கற்றுக்கலாம். எல்லாம் யூடியூப் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கலாம். மேக்ஸிமம் நான் ஒரு வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டேன். ஓகே, நான் வீடியோ வந்து ரியான் மாயட் சொல்லி யூடியூப் சேனல் இருக்குது. ஓகே, அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோவில் இருக்க மேக்ஸிமம் பேசிக் கான்செப்ட் வந்து எப்படி எல்லாம் ஓகே ஒரு 8 hours வீடியோ. அந்த 8 hours வீடியோவில் உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும், ஓகேவா, எது சாஃப்ட்வேர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு வெப்சைட்டை எப்படி ஒரு நீச்சை செலக்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது, எப்படி அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வருது, எப்படி அதை சேல் பண்ணுறது, எப்படி கஸ்டமர் பை பண்ணுவாங்க, எல்லாமே எப்படி உங்களுக்கு சேலரி நீங்கள் எடுக்கிறது எல்லாமே அடைஞ்சிரும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு மீனிங்கோட உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலாம் கூட ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு அந்த வீடியோ மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் சப்டைட்டில் வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு மீனிங் ரொம்ப ஈஸியாக புரியும். ஜஸ்ட் இது ஒரு பேசிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். உங்களோட ஒரு நெக்ஸ்ட் 2 years சேவ் பண்ணுற வீடியோவோட இருக்கலாம். ஓகே, ஜஸ்ட் அந்த வீடியோ மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஓகே, அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் போனால் உங்களோட சேலரி எப்படின்னா, ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எந்த விஷயம் செய்கிறதுனால சேலரி எது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். ஜஸ்ட்டு உங்களுக்கான ஃபஸ்ட்டு 1 month எல்லாமே சேலரி ஈஸியாக கொடுத்துட மாட்டோம். ஓகேவா, ஓகே சேலரி கொடுக்குற விஷயமா இருந்தால் ஓகே அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எளிதாக கிடைக்கிற விஷயமா தான் இருக்கும். எளிதாக ஒர்க் பண்ணி எளிதாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, ஸ்டார்டிங்கில் ஈஸியாக தான் கிடைக்கும். பட் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் டைமாக போகும்போது உங்களுக்கு எதிர்பார்க்காதாலும் உங்களுக்கு மந்த்லி ரெவன்யூ கண்டிப்பாக இருக்கும். ஜஸ்ட் மில்லியன்ஸில் கண்டிப்பாக போகும். ஜஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மேக்ஸிமம் வந்து ட்ராப் ஷிப்பிங்கில் ஒரு 5 years முன்னாடி ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு, இப்போ மாறிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் நீங்கள் இந்த விஷயத்தை கரெக்டாக பிடிச்சிங்கன்னா
நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் 3 இயர்ஸில் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்டேட்டில் ஒரு மில்லியனர் இருக்கலாம். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அது எங்கே கற்றுக்கிட்டு அது எப்படி சேலரி எப்படி கிரியேட் ஆகும்னா, ட்ராப்ஷிப்பிங் சேலரி வந்து உங்களோட மந்த் பொறுத்தா இருக்குது. ஓகேவா, நீங்கள் எப்படி செல் பண்ணுற பொறுத்தா இருக்குது. ஓகே, அது வந்து ஒரு 4,000 8,000லேருந்து 4 lakhs வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகும். ஜஸ்ட் உங்களோட உங்களோட கன்சிஸ்டன்சி பொறுத்து தான் அந்த விஷயம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ப்ராப்ளம் என்ன பார்க்கலாம். ப்ராப்ளம் வந்து சிம்பிளாக சொன்னால் ப்ராப்ளமே இல்லை. ப்ராப்ளம் வந்து உங்களோட இதில் ஃபுல்லாக உங்களோட ஒர்க் பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா, அந்த விஷயம் அவங்க செஞ்சால் நடக்கும், இங்கே செஞ்சால் நடக்கும், இது பாஸ் பண்ணால் போதும், இது நடந்தால் போதும். ஜஸ்ட்டு இதெல்லாம் ஒரு கதையுமே இல்லை. நீங்கள் ஒரு லேப்டாப் உங்கள் டேட்டா இருந்தால் ஒரு டேட்டா போட்டு ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அது ஒரு பாயிண்ட்டாக செஞ்சாவே உங்களுக்கான ஸ்டோர்ஸ்லேருந்து உங்களுக்கான ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். அதே மாதிரி உங்கள் இஷ்டப்படி நீங்கள் சேல் பண்ணலாம்.